வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த எல்லோ சாரீக்கு தான் நம்ம கை டிசைன் பார்க்க போகிறோம். இது ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் தான். ரெண்டாவது இது ஓல்டு சாரீ வேறு. கான்ட்ராஸ்ட்டாக அவங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வேணும்னாங்க. இது ரொம்பவே பெரிய ப்ளவுஸு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி நம்ம கை டிசைன் இன்றைக்கி பார்க்கலாம். பேக் நெக் டிசைன் நாளைக்கு சொல்லித்தரேன். இப்போ கிராஸ் கட் பீஸ் வச்சுருக்கேன். கை மடித்து சும்மா தையல் போட்டிருக்கேன். பைப்பிங் பண்ணிடலாம். எஜ்ஜிலே தையல் போடுங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே கைக்கு நம்ம பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும் டிசைனு. தையல் போட்டு நம்ம உருட்டி அடிச்சிடலாம். தையல் பைப்பிங் பள்ளத்திலே போடுங்க. மேலே போட்டால் பிரித்து தைச்சிருங்க. ஏன்னா பைப்பிங் மேலே நமக்கு தையல் விழுகக்கூடாது. அப்படியே பொறுமையாக பள்ளத்திலே போட்டு வரலாம். நல்லா அது அடியில் 4 இதுவும் நல்லா மடக்கி கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ அது அகலம் 1.5 இன்ச்சு, உயரம் 1.5 இன்ச்சு. சின்ன பீஸ் தான். கட் பண்ணி இது முக்கோணமாக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணி ஒரே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த அளவு மாறாமல் கிடைக்கும் நமக்கு. இது நான் டிசைன் பண்ணுறது சில்க் காட்டன் தான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவாக நமக்கு கிடைக்கணும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. டேப் வச்சு கூட அளந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் லேஸ் வச்சு தான் இதுக்கு பண்ண போகிறேன். நம்ம கிராஸ் பீஸ் எப்போயும் அடித்து திருப்போம்ல. சில சகோதரிகள் கேட்குறீங்க, இது மாதிரி லேஸ் வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சிஸ்டர், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி. இப்போ லேஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். லேஸ் பைப்பிங்கை விட கொஞ்சம் ஒரு நூலளவு மேலே ஏற்றி நான் தைக்கிறேன். இப்படி தைக்கிறது அடியில் நம்ம பைப்பிங் கொடுத்துருக்க மெட்டீரியலும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். இப்போ சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம். ப்ளேஸில் ஒரு பக்கம்தான் தையல் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் போட்டுட்டு அந்த சென்டர்லேருந்து ஒரு 3 பீஸ், கரெக்டாக 3 பீஸ் வச்சுக்கோங்க. இது கைக்கு நம்ம ரவுண்டாக ஃபுல்லாக வரணும்னு தேவையில்லை. நமக்கு முன்பக்கம் மட்டும் இருந்தால் போதும். அடிப்பக்கம் இது தேவையில்லை, ஏன்னா தெரியாது நமக்கு. அதனால் முன்னாடி மட்டும் வர மாதிரி ஒரு 6 பீஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைன் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது. இப்போ இதே மாதிரி ஒரு 6 பீஸ் வச்சுக்கலாம். நல்லா ஊசி வச்சு அந்த பிசுரெல்லாம் நல்லா அடி வரைக்கும் நல்லா தள்ளி விடுங்க. மேலால் நம்ம தள்ளி வச்சிட்டோன்னா சில நேரம் நமக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் ஊசியை வச்சு நல்லா தள்ளி விட்ருங்க. இப்போ லாஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம லேஸ் ஃபுல்லாக ஒரு பக்கம் தைச்சி தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ சேம் அதே மாதிரி 6 பீஸ் நம்ம மேலே வச்சு தைக்க போகிறோம். அது நம்ம தைச்சிட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி 2 ஒட்டின மாதிரி வைங்க. இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோன் வந்து நூல்கண்டு கடைகளே கிடைக்கும். அது ஹோல் வச்சு வரும், நமக்கு பாசி மாதிரி தைக்கிறதுக்கு. ஒட்டுற மாதிரி இல்லை, அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இதுக்கு கோல்டன் கலர் தெரியாது, ஒயிட் கலரும் அவ்வளோவா எடுப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸ்டோன் ஒர்க்குனால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு ரொம்ப அழகாக தெரியும். இப்போ இதுக்கு சமமாக மேலே 6 பீஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சிடலாம். இப்போ இது பார்க்க நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு பார்டர் மாதிரி கிடைக்கும். ஏன்னா க்ரீனுக்கு காம்பினேஷன் வந்து இப்போ எல்லாம் எல்லோ கலர் தான். அதே மாதிரி எல்லோவுக்கு காம்பினேஷன் க்ரீன் தான் போடுறாங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் வரைக்கும் லேஸ் வச்சு தைச்சிடலாம். இது முடிச்சுட்டு கடைசியாக நம்ம அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணாமல் நம்ம இப்பயே பண்ணிடலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ள கையை விட்டு நம்ம எடுத்து அது வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கையோடு நம்ம இப்போ வச்சிடலாம். உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வேணால் வைக்கலாம், ஆனால் அது வேஸ்ட்டு தான். இந்தளவுக்கு முன்னாடி மட்டும் தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். இதான் அந்த ஸ்டோனு, பாசி மாதிரியே உள்ள ஹோல் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று வச்சு தைச்சி விட்றலாம். இந்த ஸ்டோன் வைக்கிறது வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகாக தெரியுது உங்களுக்கு. அங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்து. அதே மாதிரி சென்டரில் விட்டு 4 பக்கம் ஓட்டை கொடுத்துருக்காங்க. பாசிக்கு கூட 2 பக்கம் தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 4 பக்கமே ஓட்டை இருக்கும். எல்லா நூல்கண்டு கடைகள்லையுமே வச்சுருப்பாங்க. ஏன்னா பாசி சைஸுக்கு தான் இருக்கும் இந்த ஸ்டோனு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி தள்ளியே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சிங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தைச்சிக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா ரொம்ப கிராண்டாக நீட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு கை டிசைனுக்கு பார்டர் கொடுங்க. இதோட பேக் நெக் டிசைன் நாளைக்கு பார்க்கலாம். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.